கேரளாவில் உள்ள திருசூர் ஜூக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் வந்து இந்த ஆள் வந்து எனக்கு பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஜூக்கு நான் ஜூக்குள்ள வந்தேன். ஜூக்குள்ள வந்தோடனே உள்ள பழங்காலத்து பொருள் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 15 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. நான் வந்து பார்த்தா விசிட் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பழங்காலத்தில் ஒரு பொருளும் ஒரு சிற்பமும் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. மங்கீஸ் பார்க்கில் நான் ட்ராவல் கண்டென்ட் வீடியோ போடணும்னு நான் அதை டீம் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி நான் ட்ராவல் கண்டென்ட் ஃபஸ்ட்டு கண்டென்ட் இது தான். நான் திருசூர் ஜூவில் வந்து நான் வந்திருந்தேன். வந்து மியூசியம் பார்த்தேன். மியூசியம் டிக்கெட் வாங்கி அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சும்மா எனக்கு இதை பற்றி எனக்கும் தெரியாது. அதனால தான் நான் எல்லாமே சும்மா வீடியோ கிளிப்ஸாக மட்டும் தான் போட்டேன். அதுக்குள்ளே நான் வேறு எதாவது வீடியோ போடும்போது எல்லாமே நான் இதுன்னு விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நான் எப்படின்னா பேசுகிறேன். உங்களுக்கு கருத்து மியூசியம் வந்தோம். மியூசியம் வந்து ஒரு பொருளும் சூப்பராக இருக்குங்க. ஒரு பழங்காலத்து இதாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், ஒன்று பழைய சிற்பமாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஃபோட்டோஸும் ஒன்று பழைய காலத்து ஃபோட்டோஸு. இந்த நிறைய சோசியல் படிக்கிறவங்க இல்லை ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுருக்கவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு புரியும். எனக்கு எதுவும் தெரியாது. நான் இன்னைக்கு தான் புதுசாக வந்து பார்த்தேன். இதுவும் பார்த்தேன். எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பாருங்கள் ஒரு டைம். திருசூர் ஜூவில் ஒரு பாருங்கள் எப்படி மானலாம். நானும் ட்ராவல் கண்டென்ட் வீடியோ எடுக்கலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு எப்படி பேச வரும்னு எனக்கும் தெரில. ஏதோ ஃபஸ்ட் டைம் இப்படி பேசுகிறேன். அடுத்த டைம் ட்ராவல் கண்டென்ட்டில் வந்து தெளிவாக திக்காமல் பேசுவேன். இந்த மான் என்ன ரகமே எனக்கும் தெரில. எனக்கும் தெரியாமல் நானும் சும்மா வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு ட்ராவல் கண்டென்ட் வீடியோலாம் தெரியாது. ஏதோ ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. சரி ஐயப்பனுக்கு மாலை போட்டேன். சரி கோவிலுக்கு போகலான்னு வந்தேன். சரி திடீர்னு இதெல்லாம் பார்த்தோன்னே சரி இதே ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட் ஆரம்பித்து போடலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்னோட வீடியோவில் நிறைய சொதப்புல இருக்கும். ஃபஸ்ட் டைம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் நான் சூப்பராக வீடியோ போடுவேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இதெல்லாம் தெரியாது. ஏதோ எடுக்கணும்னு தோணுச்சு. இது கண்டென்ட்டு நான் நினச்சி பார்க்கல. என் புதுசாக நான் பைக் வாங்கிட்டு பின்னாடி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி இப்போவே நம்ம வீடியோ போடலாமே, ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். சரி பாருங்க. சரி மாமா பாருங்க பூ அடி சொல்கிறாரு. குடும்பமாக பார்க்கலாம் போ.
இவன் கைக்கு சிக்கலையா உள்ள போய் தான் என்ன பூவுனே எனக்கும் தெரியல. ஆனால் வாசனை மட்டும் செம்மையாக அடிக்குது. சத்தியமாலே செம்ம வாசனை. அந்த வாசனை நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸும் சொன்னா நண்பா சூப்பராக இருக்குதுடா. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க கேரளா சைடு. இந்த மாதிரி கேரளா டூருக்கு நீங்கள் கேரளா டூருக்கு போனாலும் சரி, இல்லைன்னா இப்படி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த மாதிரி போகிற இடத்துல பாருங்கள் நல்லாயிருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். காண்டாமல் இருக்கும் பாருங்கள். கப்புள்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தவங்க போல கப்புள்ஸாகவே போகிறாங்க. கப்புள்ஸ் மாமனு ஏறின கல்யாணம் ஆகி போச்சு. ஆனால் கப்புள்ஸ் லைவ்லேருந்து போட முடியாது. நம்ம ஊரில் அடிச்சு போட்டால் அந்த கொக்கு மாதிரி தாங்க இது. பாரு ஜெயிலுக்கு இருக்கிற கொக்கே தான் சேம். கலர் மட்டும் வெளியே எனக்குது. வேற எங்கே வேறு நானும் வந்து பார்க்குறேன். இதுதான் நம்பூர் மான், புள்ளி மான். நம்ம கேஆர்பி டேமில் மேய்ச்சின்னு கிடக்குது. நான் மானை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தது கேட்காதீங்க. இந்த ஜூவில் இருந்து தான் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபேமிலி மேனுங்கிறாங்க, ஜோடி மேனுங்கிறாங்க. எல்லாருக்கும் ஜோடி ஒன்றுக்குது, ஆனால் எனக்கு இல்லையே. சரி விடுங்க, பிடிக்கிறது நல்லது தான். புளி எங்கடா இது? நானும் புளியை தரேன் புளியை காட்ட மாட்டேங்கிறேன். ஒரே இதுவாக இருக்குது. சரி உங்களுக்கு தேடி காட்டுறேன். பார்க்கும்போது களி ஓத்தாதீங்க. எனக்கு ட்ராவல் கண்டென்ட் வீடியோ எடுக்க தெரியாது. ஆனால் புதுசாக தான் ஆரம்பித்தேன். ஏங்க கோமாப்பட்டி அவங்க ஏங்க இழுக்கணும். அதனால் சொதப்பலாம் இருந்தாலையும் சாரிங்க. அடுத்து வீடியோலாம் போட கரெக்டாக நானும் காட்டுவேன். மச்சு பார்க்காதே மாமா பூட்டிட்டு இருக்கிறாங்கடா. வயா க்ளோஸ் கேட்டு. மாம்சே இதுலேயாட்டுக்கு வழி மாம்சே. நெருப்பு கோழி ஹாஸ்ட்ரிச்சு முட்டை மட்டுமே ஒரு 2 கை சோடு போட்டு முட்டை. அது எத்தனை சோடு வந்து பாருங்கள். ஆஸ்ட்ரிட்ஜு நம்ம ஊர்லேயே வளர்த்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஆஸ்ட்ரிட்ஜெலாம் இல்லைங்க. நிறையா அது யாரும் அவ்வளோ மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டில் வளர்த்து அது விற்றாங்க, முட்டை விற்றாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போலாம் ஏதோ குறைஞ்சிருச்சு. பேரில் பெண்குட்டி தான் ஒன்று சத்திய வேலை. நம்ம ஊரில் இது மாதிரி இருக்க மாட்டாங்க. கேரளா பெண்குட்டி சொன்னது உண்மைதான். ஒன்று பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் பொழந்தடிச்சுமே தூங்கி ஒன்று தூங்குற டைம் வந்துக்கிறான்றா. 1 to 2 வந்து தூங்குற டைம் எல்லாம். நான் இங்கே வந்து டிக்கெட் மெயினாக கொடுத்து வாங்கின வந்ததே புளியும் சிறுத்தையும் பார்க்குறது தான். ஒன்று பிளாந்தடிச்சு தூங்குது. ஒன்று நாக்கண்ணி விட்டுது. ஒன்று என்ன பிரோஜனமே தெரில. சத்தியமாக இந்த சூப்பகம் வந்து எட்டி பாருங்க. பார்த்தாலும் ஒன்றும் புளிக்குடி பேனத்துக்கு தாங்க. ரொம்ப சொல்லிக்கிறவளும் இல்லைங்க. நானே ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் மயில் தான் நம்ம ஊர் கோழி அடிமை மேயுது. மயில் சத்தியமாடியே மயிலில் ஒரு ஆச்சரியமே இல்லை. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் மேயுது. நானே ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்ககிட்ட. என்ன சொன்னேன், ஜூவை பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது சத்தியமாக சொல்கிறேன் ஓரளவு சுமார் தான். சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ எல்லாம் வெறும் குண்டு தாங்க. இது ஒரு பொருள் கூட இல்லை உள்ள. சும்மா டைம் பாஸுக்கு வேணால் வரலாம். சும்மா ஒரு டைம் விசிட் பார்க்கலாம். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வந்தாலும் ஒன்றுங்க அது இதில். உங்களுக்கு லவ்வர்ஸ் இருந்தால் வந்து டைம் பாஸ் வாங்க. கேரளா பெண்குட்டி யாருனா இருந்தால் கூட, நீங்கள் தமிழ்நாட்டு பசங்க யாருன்னா கேரளாக்குள்ளே இருந்தால் கூட லவ் பண்ணால் கூட வாங்க சும்மா விசிட்டுக்கு. அவ்வளோதான். ஏரியா போகிறோம் காலியாக இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. பரவாயில்ல கேரளா. ஆனால் கேரளா எனக்கு பிடிக்கும். கேரளா வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா டூரிஸ்ட் பிளேஸு. அது இல்லாமல் பார்க்குற இடம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் மலைப்பாம்பு இருக்குதான் பார்ப்போம். மலைப்பாம்பு கரை சைஸில் என்ன கம்பம் இங்கே இருக்குது. கேக்குது மாம்சு இங்கே உள்ளக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஹாரி பாட்டர் படம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கலாம். அதில் இப்படி கை வச்சோடனே மொத்தம் உள்ள விழுந்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்க. ஒரு மலைப்பாம்பு இருக்குங்க.
அடுத்து வேறு எதுவும் இல்லை. இது அந்த ஜோசி மகராம தானே? அதனால நம்ம தெரியல. நட்சத்திரமா தான். நாகராஜும் உள்ள படுத்துன்னு தூங்குறான். இங்கே வேணா ஒருத்தர் கருவு ஏங்குறாங்க. நாகராஜ் என்ன நடக்குது எல்லாம் ஒருத்தரும் ஒரு மண்டியிலும் ஒரு மாதிரி இருக்கிறான். ஒருத்தர் என்ன ஆக்ஷன் காமிச்சாங்க ஜூக்கு வந்து கம்யூனிட்டி சோறுக்கு போகிறாங்கன்னா தெரியல. ஜூவில் ஒன்று ஒரு ரகத்தில் இருக்குது. ஒன்று என்னன்னா புளி பழந்தரிசின்னு போகுது. ஒன்று என்னன்னா பாம்பு என்னன்னா என்ன உயிரெடுக்குதான் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்களும் பாருங்கள். ஆனால் பார்க்கறது வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஜூ இருக்குது. இந்த ஓரளவுக்கு பார்க்கலாம். பாம்பு குட்டி அங்கே ஏதோ ஒரு இப்போ நாகராஜன் தான். ஆனால் நிறைய நாகராஜன் தான்ங்கிறாங்க. சரி, நிறைய நாகப்பாம்பு தான் இருக்குது. கேரளாவில் வந்து அதிகமாக ஊட்டு சைடு வரதுனால பிடிச்சி நான் பாம்பு வளர்க்குறாங்க. இந்த மாதிரி இங்கே நாகராஜன் தான் மூமெண்ட்டை மாறும். வரேன் பையன் மோமோட்டாகிறான். கேரளாவில் நிறைய வீட்டு சைடெலாம் பாம்பு ஒரு மாதிரி தான். அது என்ன பண்ணுறது, ஜூ இந்த மாதிரி ஃபயர் ரேஞ்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி இவன் ஜூ கிட்ட பிடிச்சி கண்காட்சியாக காட்டுறாங்க. அதான் பார்க்குறதுக்கு கூட்டம் வருது. பாய் மாம்ஸ் போதும். சரி, நம்ம வந்து பிளாக் முடிஞ்சு